அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு செய்தியை நம்ம கவனிக்க போகிறோம். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் பைபிள் எப்போவுமே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசம் என்பது அடிமைத்தன வாழ்க்கை. நீங்கள் பாவத்தில் அடிமையாக இருக்கும்போது அதிசயம் நடக்காது. அந்த அடிமைத்தன பாவத்தை விட்டு வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்வார். அதனால் எதில் அடிக்ஷனில் இருக்கீங்களோ அதை விட்டு வெளியே வாங்க, உடனே உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்வார். ஒரு முறை அந்த வசனத்தை நான் ஒரு திருச்சபையில் பிரசங்கிக்கும் போது ஒரு தாயார் நினச்சிருக்காங்க, என் வாழ்க்கையில் என்ன அதிசயம் இருக்குது, கல்யாணம் முடிஞ்சது, கணவர் இறந்துட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் என்ன அதிசயம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ஆண்டவர் கேட்டாராம், உனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கா மகளேன்னு. இப்போ தான் யோசிச்சாங்க, எனக்கு சொந்த வீடு இல்லை. பாருங்கள், இந்த வசனத்தை பேசின அதே வாரத்தில் ஒரு பிளாட் போட்டவங்க வந்து கேட்டிருக்காங்கம்மா, ஒரே ஒரு பிளாட் 1.5 சென்ட் இருக்குது, அது யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்கள் தனிநபர் தானே, நீங்கள் வாங்குங்க. அப்போ இவங்க அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, 50,000 ரூபாய் தான் நான் வச்சுருக்கேன், சரி அதை கொடுங்க, ஒரு 5,000 ரூபாய் பத்திரத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு பத்திரம் அவங்க சொன்னாங்க, நாங்களே பில்டிங் ஒர்க்கும் பண்ணுறோம், நாங்களே உங்களுக்கு வீடு கட்டி தரோன்னு சொல்லி முதல் நாளே அந்த இடத்துல அஸ்திபாரம் தோண்டினாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். என்னை அழைச்சிருந்தாங்க, இதே வசனத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாலிபர்களே, வேதம் சொல்லுது வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லி. நம்ம வாலிப வயசில் எப்படிலாமோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மொபைல் கொடுக்குற முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்குறோமா? வாங்க, ஒரு ஃபெலோஷிப்பாக நம்ம சேருவோம், ஆண்டவருக்குன்னு சொல்லி பெரிய காரியங்களை செய்வோம். செபத்தியாபுரத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஒருவேளை முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யூத்துக்கு ஒரு ஃபெலோஷிப் வச்சுருக்கோம். கட்டாயம் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.